Hi everyone, today we are going to discuss about linear programming problem which is referred to as LPP. So linear programming problem formulation இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First, let us discuss about what is meant by linear programming problem. So, linear programming problem is that it deals with determining optimum allocation of limited resources to meet a given objectives. The objective is to either maximize the profit or to minimize the cost. So, linear programming problem. Already in our previous videos, we have discussed about LPP using graphical method, LPP using simplex method, and LPP using BigM method. So first base is the linear programming problem. How we are going to formulate the linear programming problem. So LPP formulation தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுலேருந்து ஆப்டிமல் சொல்யூஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து கிராஃபிக்கல் மெத்தடில், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில், பிகம் மெத்தடில் எல்லாமே வரும். ஸோ முதல்ல நம்ம எல்பிபி அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, ஒரு கம்பெனிலேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ இருக்கக்கூடிய லிமிட்டட் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை பெஸ்ட் பாசிபிள் மேனராக, அதாவது ஆப்டிமல் மேனராக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து எல்பிபின்றது. இட் இஸ் ஒன் ஆஃப் தி டெக்னிக். இதை பேஸாக வச்சு தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்சில் அந்த இதில் வந்து சப்ஜெக்டில் வந்து இதை பேஸாக வச்சு தான் அடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணது எல்பிபியை பேஸ் பண்ணி தான். ஸோ இதுதான் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி. இதுலேருந்து தான் நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஆப்டிமைசேஷனை ரீச் பண்ணுறது அப்படின்றத வேரியஸ் டெக்னிக்ஸை, டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை ஓஆரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் வந்து எப்படி வந்து லிமிட்டட் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, இருக்கக்கூடிய வளங்கள், ரிசோர்ஸஸ்னால் ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா மெஷினு, மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ்லாம் எப்படி வந்து டைமாக இருந்தாலும் சரி, இல்லை காஸ்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பெஸ்ட் பாசிபிள் மேனரில் எப்படி கையாள போகிறோம் அப்படின்றது தான் நம்மளோட அப்ஜெக்டிவே, எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து எல்பிபினா. ஸோ எல்பிபியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட கம்பெனினாலே வந்து என்ன மெயின் மோட்டிவ், ப்ராஃபிட் ஏர்னிங் தான் நம்மளோட மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இங்கே எல்பிபிலையும் பார்த்திங்கன்னா எதர் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணுறதோ இல்லை வந்து காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணுறதோ தான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டட் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை எப்படி பெஸ்ட் பாசிபிள் மேனரில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து, அண்ட் நம்மளோட அப்ஜெக்டிவே எப்படி நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து எல்பிபினா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து எல்பிபி ஃபார்முலேஷன். ஸோ ஃபார்முலேட் பண்ணதை தான் நம்ம இது வரைக்கும் வந்து கிராஃபிக்கல் மெத்தடில், சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் அண்ட் தென் பிகம் மெத்தட்லலாம் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா எப்படி கிராஃபிக்கல் மெத்தட் சால்வ் பண்ணுறது, எப்படி சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை, பிகம் மெத்தட்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத வந்து கொடுத்துருப்பேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோட இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷனுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் இன் எல்பிபி ஃபார்முலேஷனில் முதல் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபையிங் கீ டெசிஷன் வேரியபிள்ஸா. ஸோ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, டெசிஷன் வேரியபிள்ஸ்னால் லைக் எக்ஸு, ஒய், X1, X2 அதுதான் வந்து வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ முதல்ல வந்து கீ டெசிஷன் வேரியபிள்ஸை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை டிட்டர்மைனிங் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து எதர் காஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து ப்ராஃபிட் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. வெனவர் ப்ராஃபிட் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். அண்ட் வெனவர் காஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து காஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணுவோம். இதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ முதல்ல கீ டெசிஷன் வேரியபிள்ஸா. ஸோ வந்து இப்போ நான் சப்போஸ் வந்து 2 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இல்லை 3 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா என்னோடய வேரியபிள்ஸ் வந்து 3 ப்ராடக்ட்னா X1, X2, X3ன்னு இருக்கும். வேறஸ் 2 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா என்னோட கீ டெசிஷன் வேரியபிள்ஸ் X1, X2 இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ன்றது குவெஸ்டினை பொறுத்து எதர் டு மேக்ஸிமைஸ் தி ப்ராஃபிட் ஆர் டு மினிமைஸ் தி காஸ்ட், அதுக்கேற்ற மாதிரி என்னோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நான் ஃப்ரேம் பண்ணுவேன். அடுத்தது ஐடென்டிஃபையிங் ஆல் தி கன்ஸ்ட்ரெயின்ஸா. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லிமிட்டேஷன்ஸா. ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவை ரீச் பண்ண முடியாமல் என்னென்ன விஷயங்கள், ரிசோர்ஸஸில் வந்து எப்பயுமே நம்ம வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியாது எல்லா ரிசோர்ஸஸும். ஸோ நம்ம ரிசோர்ஸஸ்னால் வந்து
மென்னு மெஷின் மெட்டீரியல்ஸு மணி எல்லாமே வந்து ரிசோர்ஸஸ் கீழே தான் வரும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிசோர்ஸஸ் வந்து 100% we cannot utilize ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து there will be a limiting factor to achieve the objectives. ஸோ அதனால் ஐடென்டிஃபைங் ஆல் தி கன்ஸ்ட்ரெயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் அப் தி நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது வந்து எப்பயுமே வந்து ரிசோர்ஸஸை வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அதுக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னென்னா, ஸோ யூ கேனாட் அசைன் a நெகட்டிவ் வேல்யூ டு யர் ரிசோர்ஸ். ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் யூ ஆர் கோயிங் டு கிவ் பாசிட்டிவ், அதாவது எல்லாமே 0 இல்லை 0க்கு கிரேட்டர் தேனாக இருக்கும். அதுதான் வந்து நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸாக. ஸோ பிஃபோர் கோயிங் ஆன் டு தி ப்ராப்ளம், இதுதான் நம்மளோட ஸ்டெப்ஸு. எல்பிபி எப்படி ஃபார்முலேட் பண்ணோம் அப்படின்றத இந்த 4 முக்கியமான ஸ்டெப்பை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு இது கொடுத்துருக்கேன் மாடலில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து எல்பிபி மாடல் எப்படி எழுதணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஸோ மேக்ஸிமைஸ் செட்டுன்றது ப்ராஃபிட் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்தால் மேக்ஸிமைஸ் செட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். இதே வந்து காஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம எல்பிபி மாடலில் வந்து மினிமைஸ் செட்டுன்னு எழுதுவோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அவங்க டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஆஸ் அ பேராகிராஃபாக கொடுத்துட்டு எல்பிபி ஃபார்முலேட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க எல்பிபி மாடல். ஸோ இதுதான் எல்பிபி மாடல். ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அடுத்தது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ், எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அதை நம்ம போடுவோம். அண்ட் லாஸ்ட் ஒன்று இங்கே கொடுத்துருக்குல்ல, இது வந்து நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் நெகட்டிவ் வேல்யூஸ் நம்மளால் அசைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால 0 அண்ட் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும் அப்படி வேரியபிள்ஸ்லாம் அப்படின்றத நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸில் நம்ம கொடுப்போம் ஓகேங்களா. ஸோ இப்போ ப்ராப்ளம் மூலமாக எப்படி வந்து இந்த எல்பிபி வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ here is our question. A transistor radio company manufactures 4 models A, B, C, D. We have profit contributions of ₹8, ₹15 and ₹25 on models A, B and C respectively, and a loss of ₹1 on model D. ஸோ வந்து ஒரு கம்பெனி ரேடியோ கம்பெனி வந்து 4 மாடல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. A, B, C, D 4 மாடல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதில் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ₹8, ₹15, ₹25 மாடல் ஏபிசியில், அண்ட் லாஸ் வந்து மாடல்ஸ் டிக்கு வந்து ₹1 ஓகேங்களா. ஸோ இதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ப்ராஃபிட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்றதுனால நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். இதே காஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ இது வந்து மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம். நம்மளோட அப்ஜெக்டிவ்ல மேக்ஸிமைஸ் Z is equal to எழுதுவோம் ஓகேங்களா. ஸோ வந்து அடுத்தது வந்து டெசிஷன் வேரியபிள்ஸ். முதல் ஸ்டெப் என்னது, டெசிஷன் வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ வந்து ஏபிசிடி 4 மாடல்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால 4 வேரியபிள் X1, X2, X3, X4ன்னு 4 மாடல்ஸு இருக்கிறதுனால 4 வேரியபிளை நம்ம கீ டெசிஷன் வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஈச் டைப் ஆஃப் ரேடியோ ரெக்வயர்ஸ் a certain amount of time for the manufacturing of components for assembling and for packing. ஸோ மொத்தம் 3 வந்து வேலைகள் செய்ய போகிறாங்க ஓகேங்களா. ஸோ வந்து மேனுஃபேக்சரிங் ஒன்று, அசம்பிளிங் ஒன்று, ரெண்டாவது, மூணாவது வந்து பேக்கிங் ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி டசன் யூனிட்ஸ் ஆஃப் மாடல் ஏ ரெக்வயர்ஸ் 1 hour ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ ஒரு இதுவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மாடலும் மேனுஃபேக்சரிங்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அசம்பிளிங்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும், பேக்கிங்க்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஏ ரெக்வயர்ஸ் 1 hour of manufacturing, 2 hours for assembling and 1 hour for packing. The corresponding figures for a dozen units of model B are 2, 1 and 2. அதே மேனுஃபேக்சரிங்க்கு இவ்வளோ, அசம்பிளிங்க்கு இவ்வளோ, அண்ட் தென் ஃபார் பேக்கிங்க்கு இவ்வளோன்ட்டு வந்து மாடல் பிக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார் டசன் யூனிட்ஸ் ஆஃப் மாடல் சிக்கு வந்து 3 for
மேனுஃபேக்சரிங், 5 ஃபார் அசம்பிளிங், 1 ஃபார் பேக்கிங் அப்படின்ட்டு நம்மளே வந்து டிஃபால்ட்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து while a dozen units of model D requires 1 hour of packing only. ஸோ வந்து மாடல் டிக்கு வந்து ஒன்லி வந்து பேக்கிங் மட்டும்தான். ஓகேங்களா. டியூரிங் தி forthcoming week தி கம்பெனி will be able to make available 15 hours of manufacturing, 20 hours of assembling and 10 hours of packing time. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிலிட்டினா இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து கெப்பாசிட்டி இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும், இதுக்கு லெஸ் தேன் தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் லிமிட், இதுக்கு கீழே தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து அவைலபிலிட்டி. ஓகேங்களா. 15 hours of manufacturing, 20 hours of assembling and 10 hours of packing time. Formulate this as LPP. ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ வந்து LPP ஃபார்முலேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம டீட்டெயில்ஸை வந்து என்னென்ன ரெக்வயர்டு இன்ஃபர்மேஷனோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனும் சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸும் அதுக்கப்புறம் வந்து நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸும் வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மாடல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல கீ டெசிஷன் வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து கீ டெசிஷன் வேரியபிள்ஸை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு நம்ம எழுதணும், ப்ரொசீஜராக அடாப்ட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், கீ டெசிஷன் வேரியபிள்ஸ் இது தான். ஓகேங்களா. ஐடென்டிஃபைங் கீ டெசிஷன் வேரியபிள் தான் நம்மளோட எல்பிபியோட ஃபார்முலேஷனில் முதல் ஸ்டெப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது மாடல் ABCD, ஸோ எத்தனை மாடல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எத்தனை ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட கீ டெசிஷன் வேரியபிள்ஸை எழுதுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா மாடல் ஏக்கு X1, let X1 be the units of model A, let X2 be the units of model B, let X3 be the units of model C and let X4 be the units of model D. ஸோ 4 இது மாடல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனால 4 கீ டெசிஷன் வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இதே 2 மாடல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லை 2 ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா வெறும் X1 X2 மட்டும் தான் நம்மளோட வேரியபிளாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ முதல்ல வந்து கீ டெசிஷன் வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின்லேயே வந்து டேபிள் கொடுத்துருவாங்க, நம்மளை ஜஸ்ட் வந்து நம்மளோட எல்பிபி மாடலை ஃபார்முலேட் மட்டும்தான் செய்ய சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து சில இடத்துல அவங்க கொடுத்துட்டு நம்மளோட எல்பிபி மாடலை ஃபார்முலேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஈஸி ஜாப் அது. வேறஸ் வந்து அதை இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளே டேபிள் க்ரியேட் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து அது கேர்ஃபுல்லாக அந்த சென்டென்ஸில் நம்ம ரீட் அவுட் பண்ணும். ஸோ இதை டேபிளை எப்படி ஃபார்முலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்பயுமே வந்து ப்ராடக்ட்ஸோ இல்லை மாடல்ஸோ என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா. ஸோ மாடல்ஸோ இல்லை ப்ராடக்ட்ஸோ என்ன அவங்க ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களோ அந்த கம்பெனி அதை வந்து இந்த சைட் கொண்டு வந்துடுவேன். அண்ட் ரிசோர்ஸஸ் என்னென்ன ப்ராசஸ் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் எப்பயுமே இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா. ஸோ மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மிஷின் 1, மிஷின் 2, மிஷின் 3 அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இல்லை வந்து மேனுஃபேக்சரிங், அசம்பிளிங், பேக்கிங் இது வந்து ப்ராசஸை வந்து இது பண்ணுவாங்க. என்னென்ன ரிசோர்ஸஸ் பண்ணுறாங்களோ, என்னென்ன ப்ராசஸிங் ஆக்டிவிட்டீஸ் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அந்த கொஸ்டினில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ ப்ராடக்ட்ஸு மாடல்ஸு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை இந்த சைட் கொண்டு வந்துருங்க. அதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இல்லை அதுக்கான ரிசோர்ஸஸை என்னென்னலாம் என்கேஜ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இல்லை காஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து கீழே எழுதிக்கோங்க. ஸோ இந்த சம்மில் வந்து ப்ராஃபிட் கொடுத்ததுனால நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸாக இருக்கும். ஓகேங்களா. இதே காஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் சம்மில் கொடுத்துருந்தாங்கன்னா மினிமைஸ் Z is equal to எழுதுவோம் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில். அடுத்து நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி இல்லை ரெக்வயர்மெண்ட்டுன்னு சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அவைலபிலிட்டி அப்படின்றது சம்மில் அவைலபிள் இவ்வளோ தான் கெப்பாசிட்டி அவைலபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு கீழே தான் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வந்து இதே ரெக்வயர்மெண்ட்னா எப்பயுமே டிமாண்ட் இருக்குது அப்படின்னா எப்பயுமே அபோவில் காட்டுவோம். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு 2 சிம்பிள்ஸ் இதில் வந்து முக்கியம். ஸோ முதல்ல என்ன முக்கியமான விஷயம் நம்மளுக்கு தெரியணும்னா இது மேக்ஸிமைஸ் ப்ராப்ளமா இல்லை மினிமைஸ் ப்ராப்ளமான்னு தெரியணும். ஓகேங்களா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டியா ரெக்வயர்மெண்ட்டா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அவைலபிலிட்டி ரெக்வயர்மெண்ட்டு இதெல்லாம் சம்மில் மென்ஷன் பண்ணிப்பாங்க, டிமாண்டு இதெல்லாம். வென்னவர் அவைலபிலிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சம்மில் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து lesser than or equal to symbol. ஓகேங்களா.
இந்த சிம்பிளுக்கு பேர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம பயன்படுத்துவோம்னா, வென்னவர் வந்து அவைலபிலிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை வந்து அதாவது அட்மோஸ்ட் இவ்வளோ தான் வந்து நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ட்டு ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா, இவ்வளோ தான் அவங்களுக்கு அவைலபிள், இவ்வளோ தான் அவங்களோட கெப்பாசிட்டி, இவ்வளோ தான் அவங்களால செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு கீழே தான் அவங்களால பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகேங்களா? மேக்ஸிமம் லிமிட் அவர் தான். ஸோ அப்போ அதுக்கு கீழே தான் அவங்களால செய்ய முடியுன்ற சுச்சுவேஷனில் லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை நம்மளோட சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். வென்னவர் வந்து ரெக்குவயர்மெண்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனோ இல்லை டிமாண்ட், கஸ்டமர்ஸோட டிமாண்ட் பற்றியோ இல்லை ரெக்குவயர்மெண்ட் இவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை பற்றியோ இல்லை அட்லீஸ்ட்னா இவ்வளோ தான் மினிமம், இதுக்கு மேலே அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நம்மளோட ப்ராப்ளமில் ஸோ அப்போ வந்து நம்ம கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை நம்மளோட சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு யூஸ் பண்ணியிருப்போம் கன்ஸ்ட்ரெயின்ஸில். ஸோ வந்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மேக்ஸிமைஸ் ப்ராப்ளமா மினிமைஸ் ப்ராப்ளமா இது அப்படின்றத அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் பார்க்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கணும். சப்போஸ் வந்து கொஸ்டினில் டேபிள் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்மளோட எல்பிபி மாடலை ஃபார்முலேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டேபிள் கொடுக்கல அப்படின்னா நம்மளே தான் டேபிள் ஃபார்முலேட் பண்ணோம். ஸோ யூஸ்வலி ப்ராடக்ட்ஸ் இந்த சைடு வச்சுக்கிட்டு அதோட ப்ராசஸிங் அந்த ரிசோர்ஸஸை இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் இதில் வந்து ப்ராஃபிட்டோ காஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷனும் கீழே எழுதிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு வந்து அவைலபிலிட்டி இல்லை ரெக்குவயர்மெண்ட்டு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்களோ அதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்தால் அவைலபிலிட்டி, அட்மோஸ்ட் கொடுத்தா வந்து கெப்பாசிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் லிமிட் இவ்வளோ தான் செய்ய முடியும்னா அதுக்கு கீழே தான் உங்களால் பண்ண முடியும்னு அர்த்தம். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸில் வந்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை பயன்படுத்துங்க. வேறஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை அட்லீஸ்ட்டு அண்ட் தென் வந்து ரெக்குவயர்மெண்ட் டிமாண்ட் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா நம்மளோட சம்மில் கொஸ்டினில் அப்போ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்து சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மாடல் ABCD இது 4 மாடல்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை இந்த சைடு எழுதிக்கிட்டேன். அண்ட் அவங்க என்னென்ன ப்ராசஸிங் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், அசம்பிளிங், பேக்கிங் இது 3 ஆக்டிவிட்டி தான் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் ப்ராஃபிட் பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல வந்து ப்ராஃபிட்டை பற்றி நான் எழுதிக்கிறேன். ஸோ ப்ராஃபிட்டில் வந்து 8 rupees per unit மாடல் ஏக்கும், பிக்கு வந்து 15 rupees per யூனிட்டும், அண்ட் சிக்கு வந்து 25 rupees per யூனிட்டும், அண்ட் டிக்கு வந்து லாஸ் ஏற்படுது அதனால் நான் -1ன்னு எழுதியிருக்கேன். ஸோ -1ன்னு எழுதியிருக்கேன். இதுதான் நம்மளோட கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 8 ப்ராஃபிட்டு, 15 25 மாடல் ஏபிசிக்கு, அண்ட் லாஸ் வந்து 1 rupee வந்து மாடல் டிக்கு. அதனால் அதை மட்டும் நான் வந்து இங்கே மைனஸில் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங், அசம்பிளிங், பேக்கிங் இதான் அவங்களோட 3 ஆக்டிவிட்டி. இப்போ மாடல் ஏக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, மாடல் பிக்கு வந்து மேனுஃபேக்சரிங், அசம்பிளிங், பேக்கிங், மாடல் சிக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, அண்ட் மாடல் டிக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னு கொஸ்டினை பார்த்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த யூனிட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஏக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மாடல் ஏ வந்து இட் ரெக்வயர்ஸ் 1 hour ஆஃப் மேனுஃபேக்சரிங், 2 hours ஆஃப் அசம்பிளிங், 1 hour ஆஃப் பேக்கிங். ஸோ அப்போ வந்து மாடல் ஏக்கு மட்டும் 1 2 1 ஓகேங்களா? ஸோ மாடல் ஏக்கு மட்டும் 1 2 1 அதை தான் இப்படி எழுதியிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ கொஸ்டினை வந்து புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எழுதணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து மாடல் பிக்கு எப்படி எழுதணும்னு பாருங்கள். இதே மாதிரி வந்து மேனுஃபேக்சரிங்க்கு எவ்வளோ, அசம்பிளிங்க்கு எவ்வளோ, பேக்கிங்க்கு எவ்வளோ. ஸோ மாடல் பிக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 1 2 ஓகேங்களா? மாடல் பிக்கு ஸோ மாடல் பிக்கு வந்து 2 1 2 மேனுஃபேக்சரிங்க்கு இவ்வளோ, அசம்பிளிங்க்கு இவ்வளோ, பேக்கிங்க்கு இவ்வளோ ஹவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து மாடல் சிக்கு நம்ம பார்க்கணும். ஸோ மாடல் அண்ட் ஃபார் டசன் யூனிட்ஸ் ஆஃப் மாடல் சிக்கு 3 5 1 மேனுஃபேக்சரிங்க்கு 3 hours, அசம்பிளிங்க்கு 5 hours, அண்ட் வந்து பேக்கிங்க்கு 1 hour. ஸோ அதை தான் வந்து 3 5 1 அப்படின்னு எழுதியிருப்பேன். அடுத்தது மாடல் டிக்கு எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஸோ மாடல் டியை பொறுத்த வரைக்கும் வந்து they have required 1 hour of packing only. ஓகேங்களா? while a dozen units of model D require 1 hour of packing only. ஸோ 1 hour வெறும் வந்து பேக்கிங்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா மேனுஃபேக்சரிங்க்கோ அசம்பிளிங்க்கோ வந்து நம்ம
மேனுஃபேக்சரிங்க்கும் அசம்பிளிக்கும் நம்ம நில்லுன்னு எழுதிப்போம். பேக்கிங்க்கு மட்டும் 1 hour காமிப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். அடுத்தது அவைலபிலிட்டி. ஸோ அவைலபிலிட்டி வந்து மேனுஃபேக்சரிங்க்கு எவ்வளோ, அசம்பிளிங்க்கு எவ்வளோ, பேக்கிங்க்கு எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொடுத்துருக்காங்க. டியூரிங் தி forthcoming week தி company will be able to make available 15 hours of manufacturing, 20 hours of assembling and 10 hours of packing time. இதை தான் நான் வந்து மேனுஃபேக்சரிங்கில் 15, அசம்பிளிங்கில் 20 அண்ட் பேக்கிங்கில் 10ன்னு எழுதியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 15, 20, 10 அதை தான் நான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணலாம் நம்மளோட எல்பிபி மாடலில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கீ டெசிஷன் வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் கொஸ்டினை பேஸ் பண்ணி. அடுத்தது வந்து ஒன்று ஒன்றா பண்ண போகிறேன். ஸோ ஐடென்டிஃபைங் தி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் இந்த வந்து மேக்ஸிமைஸ் ப்ராப்ளம் ப்ராஃபிட் கொடுத்ததுனால மேக்ஸிமைஸ் z இஸ் ஈக்குவல் டு 8x1. ஓகேங்களா? மாடல் ஏக்கு வந்து x1. ஸோ 8x1 ப்ளஸ் 15x2. மாடல் பிக்கு 15x2 அண்ட் சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 25x3. அதை தான் இங்கே எழுதியிருப்பேன். அண்ட் லாஸ்ட் -1ன்றதுனால மாடல் டிக்கு ஸோ நான் வந்து -1x4 எழுதலாம், இல்லைனா x4ன்னு எழுதலாம். ஸோ நான் -x4ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுவும் அதே ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா ப்ளஸ்ன்னு காமிப்போம். இது லாஸாக இருக்கவே மாடல் டி வந்து -1x4, அதாவது -x4. ஸோ மேக்ஸிமைஸ் z இஸ் ஈக்குவல் டு 8x1 ப்ளஸ் 15x2 ப்ளஸ் 25x3 -x4. ஸோ இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து கன்ஸ்டெயின்ஸை ஃப்ரேம் பண்ணணும். ஸோ கன்ஸ்டெயின்ஸை யூஸ்வலாக எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா இந்த ரிசோர்ஸஸ் இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு வந்து கன்ஸ்டெயின்ஸை அப்படியே இந்த லைனில் வந்து ஃப்ரேம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் வந்து மாடல் சில இதில் பார்த்தீங்கன்னா மாடல்ஸு ப்ராடக்ட்ஸை இந்த சைட் கொண்டு வந்துட்டு இதை ரிசோர்ஸஸை ப்ராசஸிங்கை இந்த சைட் கொண்டு வந்துடுவாங்க. நான் வந்து மாடல்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்பயுமே ப்ராடக்டை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு நான் ரிசோர்ஸஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் அவங்க கேரி அவுட் பண்ணாங்களோ அதை இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ நம்ம கன்ஸ்டெயின்ஸாக அப்படியே இப்படி வந்து நம்ம வந்து எழுத வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்டெயின்ஸை பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்க்கு இது மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நம்மளோட கிளாரிட்டிக்காக நான் இங்கே வந்து பென்சிலில் கொடுத்துருக்கேன். ஸோ மேனுஃபேக்சரிங்க்கு கன்ஸ்டெயின்ட் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னா 1x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 3x3, x4 கிடையாது அதனால் விட்டுருங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 0லாம் காட்டக்கூடாது, 0x4லாம். ஸோ இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸோ 1x1 ப்ளஸ் 2x2 ப்ளஸ் 3x3 அவைலபிலிட்டினா லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 15ன்னு எழுதுவோம். ஸோ அதை தான் இங்கே வந்து எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஃபார் அசம்பிளிங் ஆக்டிவிட்டிக்கு அசம்பிளிங்க்கு என்ன வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x1 ப்ளஸ் x2 1x2 ப்ளஸ் 5x3 x4 கிடையாது அதனால் விட்டுருங்க. அவைலபிலிட்டின்றதுனால லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை பயன்படுத்தணும். கன்ஸ்டெயின்ட்டில் 20ன்னு எழுதுவேன். ஸோ அதை தான் இங்கே கீழே எழுதியிருப்பேன். 2x1 ப்ளஸ் x2 ப்ளஸ் 5x3 லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 20. அடுத்தது ஃபார் பேக்கிங்க்கு கன்ஸ்டெயின்ட் ஃப்ரேம் பண்ணும். x1 ஸோ அதை தான் x1ன்னு எழுதியிருப்பேன். 1x1 ப்ளஸ் 2x2 அதை எழுதியிருப்பேன். அண்ட் தென் ப்ளஸ் x3. ஓகேங்களா? ஸோ x3 1x3 ப்ளஸ் x4 இதுக்கு மட்டும்தான் டிக்கு மட்டும்தான் வந்து பேக்கிங் உண்டு, மற்றதுக்கெலாம் கிடையாது. ஸோ அதனால் ப்ளஸ் x4. ஸோ லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு அவைலபிலிட்டின்றதுனால லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணோம். ஸோ லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. இதுதான் நம்மளோட 3 கன்ஸ்டெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து கன்ஸ்டெயின்ஸ் ஃப்ரேம் பண்ணோன்னே நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டெயின்ஸ் எதுக்காக ஃப்ரேம் பண்ணுறோன்னா நம்மளோட வேல்யூஸ் எப்பயுமே ரிசோர்ஸஸ் ப்ராடக்டை வந்து நெகட்டிவ் வேல்யூஸில் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ 0க்கு மேலே தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது யூனிட்ஸை வந்து யூ கேனாட் ப்ரொடியூஸ் இன் எ நெகட்டிவ் வேல்யூ அப்படின்ற ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா x1, x2, x3, x4 greater than or equal to 0ன்னு நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்டெயின்ட்டை ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ இதை ஒரு எல்பிபி மேத்தமெட்டிக்கல் மாடலாக எப்படி எழுதணும் இது வரைக்கும் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பேஜில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்பிபி மாடல் அதையே திரும்பி எடுத்து மாடலாக எழுதியிருப்பேன். ஓகேங்களா? மேக்ஸிமைஸ் z இஸ் ஈக்குவல் டு 8x1 ப்ளஸ் 15x2 ப்ளஸ் 25x3 மைனஸ் x4. இது அப்படியே ப்ரீவியஸில் பண்ணதை
அப்படியே வந்து கன்க்ளூஷன் மாதிரி எல்பிபி மாடல் மேத்தமெட்டிக்கல் மாடலை எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலேஷன். இதை எழுதினா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ அடுத்தது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் 3த்தையும் நம்ம எழுதியிருப்போம்ல, அது அகெயின் கன்க்ளூஷனில் இந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ஸையும் அண்ட் தென் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸையும் நான் எழுத போகிறேன். ஸோ இந்த 3 கன்ஸ்ட்ரெயின்ஸையும் x1 plus 2x2 plus 3x3 lesser than or equal to 15, 2x1 plus x2 plus 5x3 lesser than or equal to 20, x1 plus 2x2 plus x3 plus x4 lesser than or equal to 10, x1, x2, x3 and x4 greater than or equal to 0. இது நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஒரு எல்பிபி மாடல்னா ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கணும், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும், நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கீ டிசிஷன் வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேபிளை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சம்மை வந்து ஈஸியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த வந்து ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் we can move on to the செகண்ட் ப்ராப்ளம். எப்படி வந்து செகண்ட் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். Here there is a question for that. ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். கன்சிடர் 2 different types of foodstuffs A and B. Assume that these foodstuffs contain vitamins B1, B2 and B3 respectively. ஸோ என்ன ஃபுட் இது ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா ஏவும் பியும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன விட்டமின்ஸ் அவங்களுக்கு தேவைன்னா B1, B2, B3. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி எப்பயுமே நம்ம என்ன பண்ணோம், ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இல்லை என்ன மிக்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துருங்க. மினிமம் டெய்லி ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் தீஸ் விட்டமின்ஸ் ஆர் 1 milligram ஆஃப் விட்டமின் 1 V1 and 50 milligram of V2 and 10 milligram of V3. So minimum daily requirements minimum daily requirementsனாலே நம்ம கன்ஸ்டெயின்ட்ல என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ட்டில் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளை பயன்படுத்தணும். சப்போஸ் தட் தி ஃபுட் ஸ்டஃப் ஏ கண்டெய்ன்ஸ் 1 mg of V1, 100 mg of V2 and 10 mg of V3, whereas foodstuff B contains 1 mg of V1, 10 mg of V2 and 100 mg of V3. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்க எவ்வளோ வந்து ரெக்வயர் ஏ ப்ரிப்பேர் பண்ண எவ்வளோ வந்து V1, V2, V3 அந்த மிக்ஸ்டர்ஸ் எவ்வளோ வந்து விட்டமின்ஸ் தேவைப்படுது, பியை தயாரிக்க எவ்வளோ தேவைப்படுதுன்றதை கொடுத்துருக்காங்க. Cost of 1 unit of foodstuff A is ₹1 and that of B is ₹1.5. ஸோ காஸ்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் ஏக்கும் பிக்கும் எவ்வளோ செலவாகுது 1 யூனிட்டை ரெடி பண்ண அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷனாக இது வந்து மினிமைசேஷன் ப்ராப்ளம். ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து மினிமைஸ் Z is equal to ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஃபைண்ட் தி மினிமம் காஸ்ட் டயட் தட் வுட் சப்ளை தி பாடி அட்லீஸ்ட் தி மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஈச் விட்டமின். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின் இன்ஃபர்மேஷனு. ஸோ முதல்ல இதுலேருந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது, காஸ்ட்டா ப்ராஃபிட்டா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதை பேஸாக வச்சு தான் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸா மினிமைஸான்றதை டிசைட் ஆகும். அடுத்தது என்னென்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இல்லை என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொஸ்டினில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அத்தனை இதுக்கும் நம்ம வந்து கீ டிசிஷன் வேரியபிள்ஸாக ஐடென்டிஃபை பண்ணுவோம் x1, x2, x3ன்னு. அண்ட் தென் வந்து என்னென்ன வந்து அதுக்கான யூட்டிலைஸ் பண்ணுறாங்க ரிசோர்ஸஸை, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மிக்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து அது வந்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா இல்லை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவா மினிமம் ரெக்குயர்மெண்ட்டா இல்லை வந்து அவைலபிலிட்டியா அந்த மாதிரி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸோட சிம்பிள் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமே எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ டிசிஷன் வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன எழுத போகிறோம்னா let x1 be the units of for preparing foodstuff A and let x2 be the units for preparing foodstuff B. ஸோ அதை தான் நம்ம வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அந்த மாதிரி ப்ரொசீஜராக எழுதிக்கோங்க. ஸோ கீ டிசிஷன் வேரியபிள்ஸ் let x1 be the units for preparing foodstuff A, let x2 be the units for preparing foodstuff B. ஓகேங்களா? இதுதான் கீ டிசிஷன் வேரியபிள். ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு நான் என்ன ப்ராடக்ட் ஃபுட்டை
ப்ராடக்ட் ரெடியூஸ் பண்ண போகிறேன்னா ஏவும் பியும். ஸோ அதை இந்த சைடு எழுதிக்கிட்டேன். அண்ட் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த சைடு எழுதிக்கிட்டேன். ஸோ விட்டமின்ஸில் வந்து V1 V2 V3 3 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை மூணுத்தையும் இப்படி எழுதிக்கிட்டேன். அண்ட் தென் காஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த சம்மில் கொடுத்துருக்கறதுனால காஸ்ட் இங்கே எழுதிக்கிட்டேன். அண்ட் தென் வந்து மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து கொடுத்ததுனால அதை இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ யூஸ்வலி அவைலபிலிட்டி இல்லை ரெக்குவயர்மெண்ட் இல்லை டிமாண்ட் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை இந்த சைடு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை டேபிளை வந்து நம்ம தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த சம்மில். ஸோ இந்த டேபிளை பேஸ் பண்ணி எப்படி வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஃப்ரேம் பண்ணுறது, கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டு ஏக்கு V1 V2 V3 எவ்வளோ வந்து தேவைப்படுது, அண்ட் தென் ஃபுட்டு பிக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத கொஸ்டினை வச்சு எழுதிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட்டு ஏ வந்து ரெடி பண்ணுறதுக்கு 1 mg ஆஃப் V1க்கும் 100 mg ஆஃப் V2வும் 10 mg ஆஃப் V3யும் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ 1 100 அண்ட் தென் 10 தேவைப்படுது. ஸோ இதை தான் வந்து நான் இங்கே வந்து 1 100 10ன்னு எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஃபுட்டு பி ரெடி பண்ணுறதுக்கு V1க்கு எவ்வளோ, V2க்கு எவ்வளோ, V3க்கு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை எழுதணும். ஸோ அதே மாதிரி வந்து ஃபுட் ஸ்டஃப் பிக்கு வந்து 1 mg ஆஃப் V1 10 mg ஆஃப் V2 100 mg ஆஃப் V3, அதாவது 1 10 100 தேவைப்படுது. ஸோ அதை தான் வந்து 1 10 100ன்னு இங்கே எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்படி ஃபில் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி வந்து இதை ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம்னால நான் எழுதி வச்சுருக்கேன். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத தான் இப்போ சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து காஸ்ட்டை பற்றின இன்ஃபர்மேஷன். காஸ்ட் ஆஃப் 1 யூனிட் ஆஃப் ஃபுட் ஸ்டஃப் ஏக்கு வந்து ₹1 அண்ட் தட் ஆஃப் பிக்கு வந்து ₹1.5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட் ஸ்டஃப் ஏக்கு 1, பிக்கு வந்து 1.5. ஸோ அதுதான் காஸ்ட்டு. ஃபுட்டுக்கு ஏக்கு 1 அண்ட் ஃபுட் பிக்கு ₹1.5 எழுதிக்கணும். அடுத்தது இந்த மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸை எப்படி ஃபில் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. மினிமம் டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் தீஸ் விட்டமின்ஸ் ஆர் 1 mg ஆஃப் V1 50 mg ஆஃப் V2 அண்ட் 10 mg ஆஃப் V3. ஸோ நம்மளோட இது டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டஃப் ஏபிக்கு V1க்கு எவ்வளோ எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? அண்ட் தென் V2க்கு 50, V3க்கு 10. அதை தான் இங்கே வந்து டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் 1 mg 50 mg 10 mg ஃபார் V3 அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நம்மளோட டேபிளை வந்து இந்த பேராகிராஃப் இந்த சென்டென்சஸை வச்சு இப்படி தான் வந்து டேபிளை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டேபிள் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை பேஸாக வச்சு எப்படி வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னது, காஸ்ட் கொடுத்துருக்கிறதுனால மினிமைஸ் Z இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதுவோம். ஸோ அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் அடுத்த ஸ்டெப் 3. ஸோ மினிமைஸ் ப்ராப்ளம் இது. மினிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு x1 + 1.5 x2, அதாவது இது ₹1, அதனால் 1x1 ஏன்னா ஃபுட் ஸ்டஃப் ஏக்கும் x1 தானே நம்ம யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் x1 ப்ளஸ் 1.5 x2, ஃபுட் ஸ்டஃப் பிக்கு x2ன்னு கொடுத்துருக்கோம் வேரியபிள். ஸோ 1.5 x2. ஸோ இதை தான் வந்து மினிமைஸ் Z இஸ் ஈக்குவல் டு x1 + 1.5 x2ன்னு எழுதியிருப்பேன். அடுத்தது கன்ஸ்ட்ரெயின்ஸா. ஸோ வந்து ஃபார் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது இப்படி பார்த்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். வெனவர் ஃபுட் ப்ராடக்ட் இந்த சைட் கொண்டு வந்துட்டு ரிசோர்ஸஸை இந்த சைடு இன்க்ரீடியன்ஸ் அந்த இதை வந்து என்ன ப்ராசஸோ அதை இந்த சைட் கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியே வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸாக பார்த்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் V1க்கே எழுத போகிறேன். ஸோ அதனால் வந்து ஃபார் V1னும் பென்சிலில் எழுதிக்கிட்டேன். இது எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஃபார் V1க்கு எப்படி எழுதணும்னா 1x1 + 1x2. இது வந்து மினிமம் டெய்லி ரெக்குவயர்மெண்ட்டுன்றதுனால அட்லீஸ்ட் டிமாண்ட் ரெக்குவயர்மெண்ட்னாலே கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு சிம்பிளை உபயோகப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு எழுதணும். x1 1x1னாலோ x1னாலோ 1, x1 + x2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ அதை தான் வந்து x1 + x2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு V1க்கு எழுதியிருப்பேன். அடுத்து வந்து V2க்கு எப்படி எழுதுதுன்னு பாருங்கள். V2க்கு வந்து 100x1 + 10x2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50. ஸோ 100x1 + 10x2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 50. ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே வந்து பார்த்து எழுதியிருப்பேன். அடுத்து வந்து V3க்கு எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஸோ V3க்கு எப்படி எழுதுவோன்னா 10x1 + 100x2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு
10 ஓகேங்களா. ஸோ வந்து 10x1 + 100x2 greater than or equal to 10. ஸோ எல்லா டைமும் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளே கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருக்கும், இல்லை லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டு சிம்பிள்ஸே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. மாற்றி கூட வந்து சிம்பிள்ஸ் வரும். அது வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின் முடித்தோடனே நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின். ஸோ நம்ம யூஸ் பண்ண 2 வேரியபிள் என்னென்னா x1 x2 தான். ஸோ அதனால் x1 and x2 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. we cannot assign a நெகட்டிவ் வேல்யூ. ஓகேங்களா, நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதனால தான் நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட்டை எழுதணும். இப்போ இந்த எழுதின விஷயங்களை எல்பிபி மாடல் மேத்தமெட்டிக்கல் மாடலை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த கன்க்ளூஷனை எடுத்து எழுதணும். மினிமைஸ் z is equal to x1 + 1.5x2. அதை தான் வந்து x1 + 1.5x2 மினிமைஸ் z is equal to எழுதியிருப்பேன். அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அந்த மூணுத்தையும் சப்ஜெக்ட் டு x1 + x2 greater than or equal to 1 அதை இங்கே எழுதியிருப்பேன். 100x1 + 10x2 greater than or equal to 50 அதை இங்கே எழுதியிருப்பேன். அண்ட் லாஸ்ட் ஒன் 10x1 + 100x2 greater than or equal to 10 அதை இங்கே எழுதியிருப்பேன். நான் நெகட்டிவிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸு அது லாஸ்ட்டில் வந்து x1 and x2 greater than or equal to 0ன்னு எழுதியிருப்பேன். இப்படி தான் நம்மளுடைய எல்பிபி மேத்தமெட்டிக்கல் மாடலை வந்து இப்படி தான் வந்து ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து எல்பிபி வந்து ஃபார்முலேட் எப்படி வந்து பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து எல்பிபினா என்னன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்பிபி மாடலை எப்படி வந்து ஃபார்முலேட் பண்ணோம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஹோப் இந்த செஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.